இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன எ ஸ்டோரி ஆஃப் த பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான தெலுங்கு படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு பொண்ணு காணாம போறா. எங்கடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது அதே பொண்ணு 100க்கு கால் பண்றா, பேச மாட்டா. அதுக்கப்புறம் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் மொத்தமா வேனிஷ் ஆகி மறைஞ்சு போயிடுறா. இந்த பொண்ணு எங்க தான் போனா, என்னதான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பரபரப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமா ஏதோ பார்ட்டிக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. போன பொண்ணு 100க்கு கால் பண்றா. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம மெசேஜ் பண்றா. இந்த மாதிரி நான் ஒரு டேஞ்சர்ல இருக்கேன், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சரித்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காணாம போயிட்டா. நேத்து ராத்திரி 100க்கு கால் பண்ணிருக்கா. ஆனா போலீஸால எந்த உதவியும் பண்ண முடியல. போலீஸ் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ் ஒரு பையன் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றான், மச்சான் இங்க பாரு அந்த பொண்ணை காணும், நீ எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா இல்லையா, போலீஸ் வந்துட்டு உன்னை ஏதாவது விசாரிக்க வாய்ப்பு இருக்கு, நீ நிறைய வாட்டி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிருக்க, அந்த பொண்ணு உனக்கு கால் பண்ணிருக்கா, நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, கண்டிப்பா போலீஸ் வருவாங்க, வந்து கேட்டா தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப அப்படியே இந்த பொண்ணு காணாம போனா பாத்தீங்களா. இந்த கேஸை விசாரிக்க கவர்மெண்ட் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமை வந்துட்டு ஐபிஎஸ் ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏசிபி தான் தலைமை தாங்க போறாரு. போயிட்டு டீமை மீட் பண்றாரு. இப்போ இது வரைக்கும் என்ன விஷயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு 100க்கு கால் பண்ணிருக்கா, எதுவும் பேசாம போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க, இப்போ நான் ஆபத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அவர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க சரித்திராவுடைய அம்மா கிட்ட போயிட்டு பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போயிட்டு பேசணும், அதை ரெக்கார்டும் பண்ணிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டும் போது போலீஸ் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணு விக்ரம் அப்படின்ற ஒரு பையன் கூட பார்ட்டிக்கு போறேன், இன்னைக்கு நைட்டு டின்னர் அவன் கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா, அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா போனே எடுக்கல, அப்புறம் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்ல அதோட அந்த வீடியோ முடியுது. இப்போ ஆதித்யா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணு உயிர் பொழைச்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல இறந்து போயிருக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா அந்த கொலைகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. முதல்ல யார் இந்த விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, அவன் யாரு, அவனுக்கும் சரித்திராக்கும் எப்படி பழக்கம், எங்க மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் வேணும், கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. டிவி நியூஸ்ல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு ஃபேமஸான ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவ்வளவுதான் பெரிய கேஸ் ஆயிடுச்சு, மாட்டிட்டோம் மச்சான் மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புலம்பிட்டே இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த எந்த அட்வைஸையும் கேட்காம நம்ம ஹீரோ பாட்னு வெளியே கிளம்பி போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் சீஃப் ஆதித்யாவை காமிக்கிறாங்க. இவருடைய டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா விக்ரம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. விக்ரம் ஒரு மிகப்பெரிய பணக்காரனா இருக்கான். அவனை போயிட்டு மீட் பண்ணி உங்களுக்கும் சரித்திராக்கும் எப்படி பழக்கம், நீங்களும் அந்த பொண்ணு மீட் பண்ணும்போது என்ன பேசுனீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் பெரிய பழக்கம்லாம் கிடையாது, ஏதோ ஒரு ஷோல வச்சு அந்த பொண்ணை மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு டின்னருக்கு போனோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா, நானும் கிளம்பி வந்துட்டேன். மத்தபடி அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற விஷயமே காலையில நியூஸ் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சார் நீங்க பேசும்போது அந்த பொண்ணு எப்படி இருந்தா என்ன சொன்னா அதை சொல்ல முடியுமான்னு கேட்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு கால் வருது, அதை பேசி முடிச்சுட்டு இப்போ பேசலாம், எனக்கு டைம் கிடையாது, அடுத்த வாட்டி மீட் பண்ணோம் அப்படின்னா அப்பாயின்மெண்டோட வாங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதையும் மீறி பேசணும் அப்படின்னா என் வக்கீல் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மதிக்கவே மாட்டான். சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வரும்போது அங்க நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோ யாரு கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட் மூலியமா முகத்தெல்லாம் கேப் போட்டு மறைச்சிட்டு அப்படியே மேல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவனுக்கும் இந்த விக்ரமுக்கும் என்ன கனெக்ஷன், இவன் எதுக்கு விக்ரமுடைய அந்த வீட்டுக்கு வந்திருக்கான், அந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கான்னு தெரியல. இப்போ போலீஸ் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா விக்ரமே போயிட்டு அந்த லிப்டுக்குள்ள ஏறி நிக்கிறான். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரவி விக்ரம் கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆனா என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம், பேசாம மதிக்காம கிளம்பி போயிட்டான். அடுத்து நம்ம சீஃபையும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. இவங்க 100 கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு அந்த பொண்ணு எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முதல்ல கால் பண்ணா நாங்க பேசணும், ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா, இந்த மாதிரி நான் ஆபத்துல இருக்கேன், என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ரிப்ளை பண்ணேன், அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டேன், அது ஏதோ பிராங்க் கால் போல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டேன் அப்படின்னும் போது
என்னது பிராங்க் கால்னு சும்மா விட்டீங்களா? யோ நிலா மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது இல்ல சார், 100க்கு 100 பேர் கால் பண்றாங்க அப்படின்னா அதுல 80 பேரு ஃபேக்கா மட்டும்தான் கால் பண்றாங்க, அதுல இன்னும் சில பேர் தெரியாம கூட கால் பண்ணிடுறாங்க, அதனால இது ஏதோ பிராங்க் கால் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அந்த பொண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ண அந்த டெக்ஸ்டோடைய டீடைல், அதுக்கப்புறம் கால் பண்ணதை கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க, அந்த ரெக்கார்டோடைய டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்ல இவங்க டீம்ல ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாருடைய கால் ஹிஸ்டரியும், முக்கியமா சரித்ராவுடைய கால் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது சரித்ரா 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரவி அப்படின்ற பையனுக்கு அடிக்கடி கால் பண்ணிருக்கா. ஒரு நாளைக்கு 2-3 வாட்டியாச்சு கால் பண்ணிருக்காங்க. கடைசி 6 மாசத்துல ஒரு 600 வாட்டிக்கு மேல கால் பண்ணிருக்காங்க. ஆனா கடந்த 2 மாசமா ஒரு போன் கால் கூட கிடையாது, அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லும் போது அவன் யாருன்னு பாருங்க, அவனுடைய மொத்த டீடைலும் வேணும், பயபுள்ளிய தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கூட இருந்த அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவரு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, மச்சான் இங்க பாரு, அந்த பொண்ணு உன்னை வந்துட்டு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு உன்னை அப்படியே அம்போன்னு விட்டு போயிட்டா, அந்த பொண்ணு இப்ப போயிட்டு சந்தோஷமா இருப்பா, அதை பத்திலாம் கவலையே படாத, அந்த பொண்ணு உன்னை எவ்வளவு ஏமாத்துனா, நீ எவ்வளவு அந்த பொண்ணு கிட்ட ஏமாந்து போன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், சொன்னா புரிஞ்சுக்கோ மச்சான் அப்படின்னும் போது ஹீரோ கோச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பட்டு தூங்கிட்டே இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். என் கூட வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு கேம்பிங்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு டேர்னிங் ஒன்னு இருக்கும், அங்க ரவுண்ட் போட்டு ஏதாவது ஒரு லாரி வேகமா வரும், அந்த லாரி வந்துட்டு நம்மள பார்த்து நிப்பாட்டு தானே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா ஒரு கேம் விளையாடுறாங்க. ஒரு லாரி வருது, சம வேகமா வருது, இவங்கள பார்க்காம அடிச்சு தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா இது நம்ம ஹீரோ கண்ட கனவு கண்டு கண்ண முடிக்கிறாரு. ஐயோ நம்ம ஆளுக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கும் போது போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் இன்ட்ராகேஷன் ரூம்லயே உட்கார வைக்கிறாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் போயிட்டு விசாரிக்கும் போது நானும் அந்த பொண்ணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனா திடீர்னு அந்த பொண்ணு பேசுறதையே ஸ்டாப் பண்ணிட்டா, கடந்த 2 மாசமா எந்த கான்டாக்டும் கிடையாது, திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிட்டா, நானே இந்த விஷயத்த டிவில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாது, நீங்க அந்த பொண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னும் போது அங்க சீஃப் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா கதை சொல்லிட்டு இருக்கியா, நீ கதை சொன்ன டைம்லாம் முடிஞ்சு போச்சு, ஆக்சுவலா என்னாச்சு, சரி ஓகே நீ எதுக்காக விக்ரமுடைய ஆபீஸ்க்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சும்மா அவரை மீட் பண்ணலான்னு போனேன், நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவர் இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னாரு, அதான் மீட் பண்ணி பேசலான்னு போனேன், ஆனா வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது, நீ சொல்ற கதை எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கும் சரித்திராக்கும் எப்படி பழக்கம் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஒரே ஊர்ல இருப்பாங்க, ஒரே ஏரியால இருப்பாங்க மக்களே. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்ல ஒரு பழக்கம் இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ போகும்போது வேலைக்கு அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க. சொல்ல போனா நீ வண்டி ஓட்டு, என்ன டிராப் பண்ணிட்டு நீ வண்டியை கொண்டு போ, திரும்பி வரும்போது என்ன டிராப் பண்ணிட்டு என் வண்டியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அதே டீலிங்ல போயிருப்பாங்க மக்களே. இந்த பொண்ணு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருப்பா. அப்படியே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா 2 பேரும் லவ் பண்றாங்க அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டே இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிக்கு பெரிய பெரிய ஷோலாம் டப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் கூட்டிட்டுலாம் வராரு. இதுல மட்டும் நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா சும்மா பங்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரா. அப்புறம் அந்த ஒரு பெரிய கம்பெனில சைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு நிறையவே காசு பணம்லாம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல ஒரு அம்மானு காமிச்சாங்க பாத்தீங்களா, ஆக்சுவலா அவங்க நம்ம ஹீரோயினுடைய சித்தி கிட்ட சம்பள காசு கொடுக்குறாங்க. ஆனா கொஞ்சோண்டு காசு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்கும்போது செமையா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. புலம்போது இவங்களே காசை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சரித்திரா இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு நிறைய டான்ஸ்லாம் நல்லாவே பண்ணுவா போல, நிறைய காம்படிஷன்ல கலந்துக்கிறா, நிறைய ஷோலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பணம்லாம் வருது. இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா கார் வாங்குறா. அந்த காருக்கு டிரைவர் மாதிரி நம்ம ஹீரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. எங்க போனாலும் ஒரு கங்காரு குட்டி மாதிரி ஹீரோவை கூடவே கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு போல, அவருடைய இன்சூரன்ஸ் பணத்தை கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருடைய மேனேஜர் கிட்ட போயிட்டு கேட்கும் போது, உன்னுடைய அப்பா வந்துட்டு உன்னுடைய பேரை நாமினியா போடும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போட்டிருக்காரு, இப்போதைக்கு அந்த பணம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது, நான் அப்புறமேட்டுக்கா பார்த்து சொல்றேன், கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோ ஒன்னு புக் ஆயிருக்கு. அந்த ஷோல நான் டான்ஸ் பண்ணேன் அப்படின்னா நிறையவே காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு வரா. ஷாப்பிங் போயிட்டு ஹீரோக்கும் சில ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனா நம்ம ஹீரோவை இறக்கி விட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்காம மறந்து போயிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அடுத்து அந்த ஷோ நடக்குது.
நடக்குது. அந்த ஷோக்கு நம்ம ஹீரோ மொக்கையா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாரு. டேய் நீ வந்திருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்ணும்போது நான் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ பெர்ஃபார்ம் பண்ணு, பயங்கரமா பண்ற அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கா மக்களே. இதே டைம்ல அங்க நம்ம ஹீரோ விக்ரம பாக்குறாரு. விக்ரமும் நம்ம ஹீரோவும் ஸ்கூல் டைம்ல ஒன்னா படிச்சிருப்பாங்க. பார்த்தா ஆளே மாறி வேற மாதிரி இருக்கான். டேய் மாப்பிள்ள உன்னை பார்த்து எவ்வளவு நாளாவது, ஒரு மாதிரி வித்தியாசமா பௌசா மாறிட்டு இருக்க போல அப்படின்னும் போது ஆமா ஆமா நான் உன்னை அப்புறமேட்டுக்கா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிடுறான். இப்ப அந்த ஷோ முடியுது, நீ செமையா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நீ எதுக்காக இவ்வளவு மொக்கையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பண்றது எல்லாம் தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணா பைக்கே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உன்னை நம்பி நான் பைக்ல வந்தேன் பாரு, என்ன முதல்ல சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செமையா புலம்பிட்டே இருக்கா. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ விக்ரம பாக்குறாரு. மச்சான் மச்சான் வண்டியை நிப்பாட்டு, போற வழியில பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே வந்து கார்ல ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க அப்படியே உட்காந்துட்டு போறாங்க. போற வழியில இவன் என் ஃப்ரெண்டு விக்ரம் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தா பயங்கர பணக்காரன் ஆயிட்டு இருக்கான், எக்கச்சக்கமான பிசினஸ் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது விக்ரம் தன்னுடைய கார்டை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். நான் இப்போ வந்துட்டு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் உன்ன மாதிரி டேலண்டான ஆட்கள் தேவைப்படுறாங்க, ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்ணு, ஏதாவது பிசினஸ் விஷயமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போறான். இப்ப அப்படியே இவங்க பஸ்ல ஏறி கிளம்புறாங்க. ஏன்டா நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்னு கேட்க நீ எங்கடி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போன, அன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரும்போது என்னை இறக்கி ஓட்டியே ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போனியா, நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நீ மதிக்காம போயிட்ட, அதுக்கப்புறம் நீ காலே எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அப்படின்னா நான் தான் கால் எடுக்கலையா, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ கோச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோயின் பப்ளிக் பிளேஸ்ல பஸ்ஸுக்குள்ள வச்சு கிஸ் பண்றாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோ சமாதானம் ஆகுறாரு. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா 2-3 ஷோ இருக்கு, அதுக்கப்புறம் சில பல ஆடிஷன்லாம் இருக்கு, நான் அதுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சென்னை கிளம்பி போறாங்க. நான் போயிட்டு ஒரு வாரத்துல திரும்பி வந்துடுவேன், நீ பார்த்து பத்திரமா இரு, அதுக்குள்ள என் ஞாபகமா இருந்தா நீ சென்னை கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. பார்த்தா போனவங்க அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டாங்களாம். எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல, என்ன அந்த பொண்ணு கான்டாக்ட் பண்ணியே 2 மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இதையெல்லாம் கேட்ட சீஃப் சரி ஓகே நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்திருக்கும், அந்த ஃபுட்டேஜை வாங்கி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த விக்ரமும் சேர்ந்துட்டு ஹோட்டலுக்குள்ள போறாங்க. போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு 2 பேருமே வெளியே வராங்க. 2 பேருமே தனித்தனியா அவங்க கார்ல வந்திருப்பாங்க போல, 2 பேருமே தனித்தனியா தான் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. நம்ம சரித்திரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கார் எடுத்துட்டு இந்த ஊருடைய டோல் கேட் எல்லாம் கிராஸ் பண்ணி சிட்டிக்கு அவுட்டருக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அவங்க போன கார் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சீஃப் இருக்காரு பாத்தீங்களா, போன பொண்ணு ஏன் திரும்பி வராம இருக்கா, இது வரைக்கும் 3 நாள் ஆயிருக்கு, 3 நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம கால் பண்ணா எடுக்க மாட்டா, கார் எங்க போச்சு, அந்த பொண்ணு எங்க போச்சு அப்படின்னே தெரியல. சரி ஓகே இந்த பொண்ணு வந்துட்டு இந்த டோல் கேட்டை கிராஸ் பண்ணி சிட்டிக்கு அவுட்டருக்கு போயிருக்கா அப்படின்னா விக்ரமுடைய கார் எங்கெல்லாம் டிராவல் பண்ணுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த காரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரித்ராவுடைய காரையே ஃபாலோ பண்ணிட்டு போகுது. ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு போகுது. விக்ரம் சரித்ராவை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். போனவன் அந்த சிட்டிக்கு அவுட்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்திருக்கான். ஆனா சரித்ராவுடைய காரை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது விக்ரம் தான் ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீமே உறுதியா இருக்காங்க. விக்ரம தேடி கண்டுபிடிங்க, அவனை முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்றாரு. இப்போ ஒரு டீம் அவனை தேடி போயிருப்பாங்க போல, ஆனா அவனை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணா போன் பண்ணா எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணா மட்டும் ரிப்ளை பண்றானா. எனக்கும் அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எதுவா இருந்தாலும் வக்கீல் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது வக்கீலுக்கு கால் பண்ணி பேசினா உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவனுக்கு எதுடா நம்ம கிட்ட எந்த பக்கா எவிடன்ஸும் கிடையாது, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும் போது இப்ப அப்படியே ஒரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ் தான் திரும்பி மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இங்க இருந்து அவங்க கிளம்பி போயிருக்காங்க. சரித்திரா பின்னாடியே இந்த பைபிள்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். போனவன் 3 மணி நேரத்துல திரும்பி வந்திருக்கான். ஆனா அந்த பொண்ணு ஆள காணோம் அப்படின்னா அவங்க போனாங்க இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ்ல வேற எங்கேயாச்சும் கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றளவுல கண்டிப்பா அவங்க எங்கேயோ போயிருக்கணும், சரித்திராக்கு என்னமோ ஆயிருக்கணும், போயிட்டு சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பைத்தியம் முடிச்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. வீட்டுல பால் வச்சிருக்காரு, அந்த பாலை தீஞ்சு போகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு செமையா திட்டுறாங்க. ஏன்டா மச்சான் நீ இப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்காத, அதை தாண்டி எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த பொண்ணு வேணும்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி உளறிட்டு இருந்த அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விடுறானுங்க. நம்ம ஹீரோ எதையும் பொருட்படுத்திக்காம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கடைசி 2 மாசத்துல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே எல்லாமே 1 by 1 காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு சில பல வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போனா பாத்தீங்களா, போன பொண்ணு திரும்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு கால் பண்ண மாட்டா, மெசேஜ் பண்ண மாட்டா, இவரு கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டா, அவரை போயிட்டு மீட் பண்ணவும் முடியல. வந்த பொண்ணு அந்த சின்ன
இடத்த விட்டு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல கூடி போயிட்டு இருப்பா. அந்த பொண்ணை மீட் பண்ணலான்னு பார்த்தா செக்யூரிட்டி கூட உள்ளுக்குள்ள விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு இந்த விக்ரம் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. மக்களே, ஒரு நாள் சரித்ராக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போகும்போது அந்த செக்யூரிட்டி அலோவே பண்ண மாட்டான். நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கும் போது உள்ளுக்குள்ளே விட மாட்டான். நம்ம ஹீரோ அப்பயும் அந்த பொண்ணை மீட் பண்ற அந்த முயற்சியை விடாம ஏதாவது பண்ணும், அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசணும். ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி திடீர்னு அவாய்ட் பண்றா, காசு பணம் வந்தா திடீர்னு மாறிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரித்ராக்கு உடம்பு சரியில்லை போல, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க யாரோ கால் பண்ணி சொல்லும் போது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கா. அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன் சரித்ரா என்கிட்ட பேச மாட்டே, ஏன் என்ன மீட் பண்ண மாட்டே, உனக்கு என்ன பிடிக்கலையா, நான் என்ன பண்ணேன், இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்கிட்ட பேசு பேசு அப்படின்னு சொல்ல அப்புறம் இவர் பேசிட்டு இருக்கிற விஷயத்த நர்ஸ் பாக்குறாங்க. அந்த பொண்ணு டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கா, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், நீங்க முதல்ல ஏஞ்சி வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் மதிக்காம பேசிட்டு இருக்காரு. இப்ப யாரோ வெளியே வராங்க. நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த 2 மாசமா நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட இருந்து மொத்தமா மறைச்சிட்டு இருப்பாரு. ஒண்ணு கூட சொல்லிருக்கவே மாட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. காருக்கு பக்கத்துல போனு, அதுக்கப்புறம் சில ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ, இன்னும் ரத்த கரைகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. எல்லாரும் ஜாலியா குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. இந்த அசிஸ்டன்ட் கிட்ட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு, சார் அதான் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லையா, நீங்க பார்ட்டி வைக்கணும் அப்படின்னும் போது நான் ஏன் வைக்கணும், சீஃப் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு, சார் அந்த கிரைம் ஸ்பாட்ல அந்த பொண்ணுக்கு என்னமோ நடந்திருக்கு, அந்த பொண்ணுடைய ரத்த கரைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் விக்ரமுடைய நிறைய டிஎன்ஏ, அவனுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட், முடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயமும் கண்டுபிடிச்சிருக்கோம், விக்ரம் தான் ஏதோ பண்ணிட்டானோ, விக்ரம் தான் கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் சொல்ற வரீங்க அப்படின்னா, விக்ரம் இந்த கொலையில சம்பந்தப்படலையா, விக்ரம் வந்துட்டு கொலைகாரன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ நல்லா யோசிச்சு பாரு, நம்ம அந்த ரவியை கூப்பிட்டு விசாரிக்கும் போதெல்லாம் அவன் ஒரு மாதிரி பம்பிட்டு பதில் சொன்னா, அவன் நிறைய விஷயத்த மறைச்சிட்டான். முக்கியமா மறைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சரித்ரா பேர்ல மொத்தமா 6 இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கான். எதுக்காக சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணுடைய பேர்ல 6 இன்சூரன்ஸ் போடணும், சரித்ரா இறந்து போயிட்டா அப்படின்னா அதிகப்படியா 8 கோடி கிட்ட அவனுக்கு தான் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்க போகுது, நம்ம ரவி மேலேயே ஒரு கண்ணு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. யாரோ நம்ம ஹீரோவை கடத்திட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தா விக்ரமுடைய ஆட்கள் தான். என்ன சார் வான்னு சொல்லியிருந்தா நானே வரப்போறேன், எதுக்காக கடத்திட்டு வரீங்க, ஏதாவது உங்களுக்கு வேணுமா, இன்சூரன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, சரித்ரா காணாம போயிட்டா திரும்பி வரப்போறது கிடையாது, போயிட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல கண்டிப்பா சரித்ரா திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ண அந்த ஃபேமஸான பத்திரிக்கைக்காரி வராங்க. அவங்க ஹீரோ கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்துட்டு, அந்த பொண்ணு ஒரு மோசமான பொண்ணு, இந்த பையனை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டா, அந்த பொண்ணு கிட்ட காசு இல்லாதப்பெல்லாம் இந்த பையன் கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டா, ஒரு மோசமான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ற பேச்சையே கேட்காம அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த லேடி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடாம ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு டீ கடையில போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சரித்ரா வந்துட்டு விக்ரம் கூட போனா அப்படின்ற விஷயம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நான் உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறேன், ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னும் போது, டேய் யாரா நீ, நான் வந்து உங்ககிட்ட கேட்டனா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு, மேடம் மேடம் நான் சொல்ற எல்லாமே உண்மைதான், நீங்க முதல்ல இந்த டைரியை படிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவங்களும் வாங்கிட்டு போறாங்க. இப்ப அந்த டைரியை படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்தவங்களுக்கு ஏதோ தெரியுது போல. இதே டைம்ல போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில நம்ம சீஃப் வந்து ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும், அன்னைக்கு ஸ்டேஷன் கோர்ட் வந்து விசாரிக்கும் போது எந்த விஷயம்லாம் சொல்லணுமோ எல்லாமே சொன்னேன், எந்த விஷயம்லாம் சொல்லக்கூடாது எல்லாமே ரகசியமா இருக்கணுமோ எல்லாமே ரகசியமா வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கிளம்பி போயிட்டு அந்த மீடியாக்காரியை மீட் பண்றாங்க. இவங்க தான் போலீஸ் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த டைரியை படிச்சு பார்க்கும்போது நீ சொல்றது எல்லாமே உண்மைன்னு தோணுது, உனக்கு இந்த டைரி எப்படி கிடைச்சது, கடைசியா சரித்ரா உன்கிட்ட எப்படி பேசிட்டு பிரிஞ்சு போனா, உனக்கும் சரித்ராக்கும் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானும் சரித்ராவும் இப்ப மீட் பண்ணி பழகினவங்க கிடையாது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்துட்டு சரித்ராவை விட்டா வேற ஆளே கிடையாது, நம்ம ஹீரோ ஒரு அனாதை மக்களே, நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா குடும்பம் குட்டி அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. ஸ்கூல்லயே படுத்து தூங்குவாரு, ஸ்கூல்லயே சாப்பிடுவாரு. எதுக்கு ஸ்கூல்ல இருக்காரு அப்படின்னா அங்க சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே படிக்கிறாரு, அங்கேயே சாப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பா சித்தியை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாரு. சித்தி வந்துட்டு ஒரு பயங்கரமான கொடுமைக்காரி. அவங்க கொடுமை தாங்க முடியாமலே அப்பா இறந்து போயிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலைலாம் செய்யறா. கொஞ்சம் வளர்ந்தா கண்டிப்பா நமக்கு சமைச்சு போடுவா, சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பா, வேலைக்கெல்லாம் போவா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிக்கும். பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க, விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் சித்திக்கு சுத்தமா பிடிக்காது. நீ அவங்க கூட போயிட்டு விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கூட்டு போவாங்க. ஆனா சித்தி பேச்சை கேட்காம இவங்க அப்படியே பழக ஆரம்பிக்கிறாங்க, வளர்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வளரும் போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு, அதுக்கப்புறம் அந்த நட்பு காதலா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எனக்கு அம்மா அப்பா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, பாசம் காமிக்க ஒரு ஆள் கூட கிடையாது. அதுவே என்னுடைய சரித்திரா வந்துட்டு ஒரு அம்மாவா இருந்தா எனக்கு எல்லாமே பண்ணுவா, எனக்கு பாசம் காட்டுவா. திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த டைரி எப்படி என் கைக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த பொண்ணுடைய பேரு அமிர்தா, என்னுடைய சரித்திராவுடைய ஃப்ரெண்டு. இந்த விக்ரம் இருக்கான் இல்லையா, இவன் வந்துட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பணக்காரன்லாம் கிடையாது. நான் காலேஜ் படிக்கும் போது என் கூடவே தான் அவன் படிச்சான். ரொம்ப ரொம்ப ஏழ்மையான பையனா தான் இருந்தான். அவன் அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அடிக்கடிக்க காசு வேணும் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல இவன் வந்துட்டு நம்மளை ஏமாத்தி பணம் பறிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ காசு கொடுக்கல அப்படின்னா நீயும் நானும் பிரைவேட்டா இருந்தோம் இல்லையா, அந்த எல்லா போட்டோ வீடியோஸையும் பப்ளிக்கா போட்டுருவேன், அதை வித்து காசு சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வேற வழி இல்லாம பயந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறமும் கொடுக்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பண்ணு, அந்த பையனுக்கு கால் பண்ணு, அவன் உனக்கு கண்டிப்பா காசு கொடுப்பான் அப்படின்னும் போது நான் எதுக்கு அவனுக்கு கால் பண்ணும், அவங்கிட்ட ஏன் காசு கேட்கணும் அப்படின்னும் போது அவனுக்கு மேல ஒரு கிரஷ், நீ கால் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போக காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு, கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னும் போது இந்த பொண்ணும் அதே போல கால் பண்ணி கேட்கும் போது அவனும் காசை ஜிபேல போட்டு விடுறான். அந்த காசை இந்த பைபிள்ல வாங்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே போல மிரட்டி மிரட்டி காலேஜ்ல இருக்க நிறைய பேர்கிட்ட விக்ரம் வந்துட்டு இந்த பொண்ணை யூஸ் பண்ணி காசு வாங்க வைக்கிறான். இந்த பொண்ணுடைய பேரே கெட்டு போகுது, இந்த பொண்ணு ஒரு மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு வந்து எனக்கு ஒரு 40,000 ரூபாய் பணம் வேணும், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன்கிட்ட பேசிட்டேன், நீ வீடியோ கால் பண்ணி நியூடா பேசினேன் அப்படின்னா 40,000 ரூபாய் கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோவமா போறா. இல்ல நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணி அதையும் அந்த பொண்ணை பேச வச்சு அது மூலியமாவும் காசு சம்பாதிச்சிருக்கா. மக்களே ஒரு கட்டத்துக்கு மேல இவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம 4 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போறா. இந்த எல்லா விஷயத்தையும் டைரியில எழுதி நம்ம ஹீரோயின் கிட்ட கூட்டு தான் இறந்து போயிருக்கா. மக்களே இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் நம்ம ஹீரோயிட்ட சொல்லிருப்பாங்க. இப்படிதான் இந்த டைரி என் கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஒரு முக்கியமான விஷயம், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த போலீஸ் அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு, சரித்திரா இறந்து போயிட்டாங்க போல, நீ வந்து டெட் பாடியை பாரு அப்படின்னும் போது மனுஷன் உடஞ்சு போயிட்டான். செமையா அழுக ஆரம்பிக்கிறான். அப்படியே மயக்கமா வருது, ஒரு மாதிரி இழுப்பு மாதிரி வருது. அதுக்கப்புறம் தண்ணிலாம் கொடுத்து சமாதானப்படுத்துறாங்க. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீஃபை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சரித்திரா காணாம போறதுக்கு முன்னாடி என்ன வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காணாம போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றாங்க. செமையா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, என்னமா திடீர்னு வந்திருக்க, என் ஞாபகம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக எனக்கு செமையா பசிக்குது, எனக்கு மேகி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீ என்கிட்ட வந்துட்டியா இல்ல என்ன பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு குக் பண்ணும்போது நீ முதல்ல குக் பண்ணி கொண்டு வா, மத்த விஷயம்லாம் அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ போயிட்டு மேகி செஞ்சு கொண்டு வராரு. கொண்டு வந்து ஊட்டி விட ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விக்ரம கொலை பண்ணிக்கலாமா, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சரி ஓகே கொலை பண்ணிக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றாரு. சரி ஏன் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் இந்த பொண்ணு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த விக்ரம் இருக்கான் பாத்தீங்களா, அவதே ஹீரோயினுக்கு கால் பண்ணிருக்கான். கால் பண்ணி பேசும்போது இந்த பொண்ணுக்கு பெருசா செட் ஆகல, பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசாமலே விட்டுட்டு இருக்கா. ஆனா அடிக்கடிக்க மெசேஜ் பண்ணிருக்கான், நீயும் ரவியும் ஒன்னா இருந்த போட்டோ, நீங்க 2 பேரும் பேசின விஷயம், நீங்க சேட் பண்ணும்போது தப்பு தப்பா சேட் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, அது எல்லாமே என்கிட்ட இருக்கு, இது லீக் ஆகக்கூடாது அப்படின்னா நான் சொல்ற விஷயம்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த பொண்ணு அதே மாதிரி பண்ணிருக்கா, எக்கச்சக்கமா காசு கொடுத்திருக்கா, நிறைய பேருக்கு வீடியோ கால் பண்ணி பேசிருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை மீட்டே பண்ணக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் நீயும் அவனும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனையும் போட்டு வச்சிருக்கான். அதுக்காக தான் இந்த பொண்ணு 2 மாசமா பேசாம வந்திருக்கா. போக போக இவனுடைய அந்த கொடூரத்தனம் அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் என்னால பொறுத்து போக முடியாது, நம்ம அவனை கொலை பண்ணிடலாம், இந்த விஷயத்துல நான் மட்டும்
பாதிக்கப்படல, அவனால எக்கச்சக்கமான சொல்ல போனா ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழையா இருந்து எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான் அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுடைய அழிவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோ தான் சொல்றாரு, நம்ம ஏன் கொலை பண்ணோம், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோம், நீயும் நானும் சந்தோஷமா வாழணும், அதுக்கு நம்ம வந்துட்டு அவனை மாட்டி விடணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ திடீர்னு காணாம போயிரு, நீ எங்கேயாச்சும் போயிட்டு ஒளிஞ்சுக்கோ, அவன் உன்னை கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீயும் நானும் மீட் பண்ணலாம், வெளியூருக்கு எங்கேயாச்சும் போயிட்டு செட்டில் ஆகி வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பக்காவா பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு அந்த விக்ரம் கூட ஒரு டின்னருக்கு ஏற்பாடு பண்றாங்க. அங்க போறதுக்கு முன்னாடியே ஹீரோயினுடைய பிளட், அதுக்கப்புறம் ஹீரோனுடைய டிஎன்ஏ எல்லாம் ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த விக்ரமுடைய டிஎன்ஏவை ஹீரோயின் கலெக்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இப்போ டின்னருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா காரை நம்ம ஹீரோ தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. கார் எங்கெல்லாம் போகணும்னு பிளான் பண்ணாங்களோ அதே போல காரை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்பாட்ல நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோயினுடைய டிஎன்ஏ ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிக்க விடுறாங்க. நம்ம ஹீரோனுடைய போனை உடைச்சு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் முழுக்க விக்ரமுடைய டிஎன்ஏ இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு போயிடுறாரு. அதுதான் நான் ஹீரோயினை பார்த்த கடைசி நாள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மீட் பண்ணவே இல்லை. எல்லாமே அந்த பொண்ணுடைய நல்லதுக்காக மட்டும்தான் பண்ணேன். விக்ரம் வந்துட்டு அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, அவன் மாட்ட மாட்டான், இப்படி ஏதாவது பண்ணி மாட்டி விட்டா மட்டும்தான் உண்டு. ஆனா கடைசியா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண, இது தப்பு, உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா, நீங்க இந்த மாதிரி பண்ணா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க இல்ல ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரித்ராக்கு அது அம்மாவே கிடையாது, சித்தி, இந்த பொண்ணு காசு கொடுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு மத்தபடி பாசம்லாம் காட்ட மாட்டாங்க. அதே டைம்ல எனக்கு ஃபேமிலி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அவங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது, நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், மற்ற விஷயம்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு என் மேல பொறாமப்படுவானுங்க, அதை தவிர வேற ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க, மோசமான பசங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த சீஃப் ஒண்ணுமே பேசாம வெளியே போயிட்டாரு. விக்ரமுக்கு எதிராக நிறையவே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பிரஸ் மீடியாக்கு முன்னாடி வைக்கிறாங்க. விக்ரம் ஒரு மோசமான ஆளு, அவன் வந்துட்டு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில மட்டும் விளையாடல, ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்களை வச்சு ஒரு பெரிய பிசினஸே பண்ணிட்டு இருக்கான். இப்போ கையும் களவுமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரைடு பண்றாங்க. அவனுடைய எல்லா ஆபீஸையும் இழுத்து மூடுறாங்க. எக்கச்சக்கமான பேரை கைது பண்றாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. இப்போ பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்ல சில பேரு என்ன எவிடன்ஸ் இருக்கு, அவனுக்கு எதிராக என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அவ்வளவுதான், விக்ரம் மாட்டிக்கிட்டான், நம்ம ஹீரோ அப்பாவியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. போனா திடீர்னு யாரோ வந்து பின்னாடி கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே காலை புடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. செம்மையா அழுகிறாரு. அந்த பொண்ணு தான் வந்துட்டு தூக்கி சமாதானப்படுத்துறா. அந்த பக்கம் அப்படியே அந்த சீஃபையும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்ச அந்த பொண்ணு இறந்து போல, வேற ஏதோ ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ரவி வந்துட்டு போய் சொல்றான், ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னா அந்த டெட் பாடி சரித்ராவுடைய டெட் பாடி, உன்னுடைய காதலி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சேன். அந்த அதிர்ச்சியில பயபுள்ள எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். இப்போ கூட அவங்க வந்துட்டு தப்பானவங்க கிடையாது, மோசமானவங்க கிடையாது. அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா, அந்த பொண்ணும் பையனும் எங்கேயாச்சும் போயிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ஹீரோயின் சந்தோஷமா இருக்காங்க, எங்கேயோ வெளியூருக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.